தட்டுப்பாடு நிலவுகிறதா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எரிவாயு அதை பற்றி பார்த்துடலாம். ஓகே, எல்பிஜி. இந்த எல்பிஜியில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெளிநாட்டிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்குகிறோம். அதையும் தாண்டி ரெண்டு இது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ்னு ஒன்று, தென் இந்த எல்பிஜி பெட்ரோலியம் இது வாங்குகிறோம். இந்த எல்பிஜி தான் நம்ம சமையல் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. சமையலுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். அந்த 14.5 kg இது. இதையும் தாண்டி 5 kgலாம் வந்துடுது. தென் டொமஸ்டிக்கை தவிர இந்த ஹோட்டல் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேறு கமர்ஷியல் யூஸுக்கு அது தனியாக இருக்குது. இந்த தேதிக்கு நீங்கள் சப்ளைன்னு பார்க்குறச்ச எங்கே இந்த சப்ளை வருது, இந்தியாவில் ப்ரொடியூஸே பண்ணலையா சார் அப்படின்னா, இந்தியாவிலையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஓவரால் நீடு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்தியாவில் டொமஸ்டிக் கன்சம்ஷன் அப்படின்னு பார்க்குறச்ச டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கு ஒரு 12-15-18% தான் இந்தியாவிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. மீதி எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோன்னா மெயினாக கல்ஃப் கண்ட்ரீஸ். லாஸ்ட் இயர் 2025 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா $13.9 பில்லியன் எல்பிஜி மட்டும் இம்போர்ட் பண்ணிருக்கோம். $13.9 பில்லியன். ஒரு பில்லியனுங்கிறது 100 கோடி, ஒரு பில்லியன் டாலருங்கிறது 9,000 கோடி. அதுபோல் 13.9 into 9,000 crores நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம் எல்பிஜி. ஸோ இந்த எல்பிஜி சார், இந்த எல்பிஜிலையும் இம்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் க்ரூட் ஆயிலும் இம்போர்ட் பண்ணுறோம். அந்த க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறச்ச எல்லாருமே இப்போ கவர்மெண்ட் சொல்கிறாங்க 70 டேஸ்க்கு ஸ்டாக் இருக்குது, 60 டேஸ் ஸ்டாக் இருக்குது. ஸோ யூ ஆர் ஏபிள் டு ஸ்டோர் ரிசர்வ் பில்டு பண்ணிருக்கீங்க க்ரூட் ஆயிலுக்கு. அந்த க்ரூட் ஆயில் வாங்கி அதிலிருந்து அதை ரிஃபைன் பண்ணதுக்கப்புறம் தான் பெட்ரோல், டீசல், கேஸ் கூட, ஏர் டர்பைன் ஃபியூவல் இதெல்லாம் இது அதனுடைய பை ப்ராடக்டாக கேஸும் வருது. அந்த கேஸ் வந்து டோட்டலி இந்தியன் டொமஸ்டிக் இதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 60-65% மேலே வெளியிலேருந்தான் இம்போர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறச்சு இப்போ என்ன ஆகிடுது, இந்த ரீசெண்ட் வார் வந்ததினால், வார் இதில் எல்லாமே இந்த ஈரான், யுஎஸ், இஸ்ரேல் ஈரான் மேலே அட்டாக் பண்ணாங்க. ஈரானுடைய ரிஃபைனரி அதெல்லாம் அடித்தாங்க. இதையும் தாண்டி கேஸ், இது மெயினாக கேஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சவுதி அரேபியா, கத்தார், தென் யுஏஇ, இதையும் தாண்டி யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இதையும் தாண்டி அல்ஜீரியா, எஸ் குவைத்தில் இருக்குது, யூஎஸ் அண்ட் வெஸ்ட் ஏஷியா சைட்லேருந்து ஆஸ்திரேலியா, அல்ஜீரியா, கனடா இங்கே தானே இம்போர்ட் பண்ணுறோம் இந்த கேஸை. இப்போது வெஸ்ட் ஏஷியாவில் இம்போர்ட் இது பண்ணனால மெயினாக கத்தாரில் பெட்ரோ எல்என்ஜி அப்படின்னு பெரிய ஒரு கேஸ் கம்பெனி, அந்த கேஸ் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்க, கேஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறாங்க. எதனால் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் நாட் ஏபிள் டு சென்ட் இட் அவுட். இதுதான் ப்ராப்ளம். நான் பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறேன், மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணவும் முடியல, அந்த அளவுக்கு டேங்க் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ என்னால் என்ன பண்ணுறது, தே ஆர் ஷட்டிங் டவுன். இதுதான் ப்ராப்ளம் இந்தியாவில். அப்போ ரிசர்வ், நீங்கள் டேங்க் எதுவும் இல்லையா சார், க்ரூட் ஆயில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க 70 நாளைக்கு இருக்குங்கிறீங்க, கேஸுக்கு அந்த மாதிரி இல்லையா? இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கேஸை வந்து அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இந்தியாவில் ஆரம்பத்திலிருந்தே கிடையாது. இப்போ இவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, தே ஆர் திங்கிங் ஓவர். அதாவது ஏற்கனவே ஹைட்ரோகார்பன் டேங்க்ஸ் இருந்தது, அந்த ஹைட்ரோகார்பன் டேங்க்ஸை இப்போ ஓல்டு இதை அதை வந்து நம்ம திரும்பி அதை ஒர்க் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியுமா, கெப்பாசிட்டி இன்க்ரீஸ். ஏன் புதுசாகவே இந்த டேங்க் கொண்டு வர முடியாதா அண்டர் கிரவுண்ட்? ப்ரொஹிபிட்டிவ் காஸ்ட், அப்படி ஒரு காஸ்ட் ஆகும், எக்கச்சக்க காஸ்ட்டு, குரோட்ஸில் போகும், thousands of crores. இதுதான் ப்ராப்ளம். அதனால் ஏற்கனவே இருக்கிற ஹைட்ரோ கார்பன் இது அதை பண்ண முடியுமா? இதை வந்து கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, எஸ் அதையும் திங்க் பண்ணுறோம். இது ஒரு மிட்டிகேஷன் சொல்கிறேன், என்ன மிட்டிகேஷன் ப்ரெஷர் இவங்க இந்தியா எடுக்கிறாங்கன்னு. ஸோ இது ஒன்று. இதையும் தாண்டி இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியா இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா இந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், இதெல்லாம் இம்போர்ட் பண்ணும்பொழுது அந்த ரிஃபைனரிஸ்க்கு சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறீங்களோ, இன்றைக்கி 100% இம்ப்ளாய் பண்ணுறீங்கனால் நீங்கள் உங்கள் கெப்பாசிட்டியை, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 110%
மாற்றிக்கங்க. ஸோ தட் அந்த 10% அடிஷ்னல் இது இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரி தட்டுப்பாடு வந்தால் அந்த கேஸை நம்ம யூஸ் பண்ண சௌரியமாக இருக்கணும். ஆக மொத்தத்தில் இன்னி தேதிக்கு இல்லை. இந்த இல்லாததுனால இப்போ மக்கள்கிட்ட பேனிக் ஆகிறாங்க. ஸோ இதையும் தாண்டி எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் 90s 2000லாம் 2 கேஸ் முதல்ல ஆரம்பத்தில் ஒரே ஒரு கேஸ் தான். அந்த கேஸ் ஆகிடுச்சுன்னா ஆனால் தான் அப்புறம் குமிட்டியை யூஸ் பண்ணணும், இந்த யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 வச்சுக்கலான்னு வந்தாங்க. எல்லாருமே 2 வச்சுருந்தோம். அந்த 2ல் கூட ஒன்றை புக் பண்ண உடனே இதாகிடுச்சு உடனே புக் பண்ண முடியாது. இங்கே கேப் இருக்கணும், 1 வீக் 10 days 2 நாள் இருக்கணும். அது இப்போ கொண்டு வந்து விட்டார்கள். ஸோ 25 நாட்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சரி கேஸ் புக் பண்ணிட்டீங்க, சாரி ஆகிடுச்சு, ஏற்கனவே இன்னொரு செகண்ட் கேஸ் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போது 25 நாள் ஆகும், அப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ இந்த 25 நாளைக்குள்ளே குடும்பம் பெரியதாக இருந்தால் 4 பேர் 5 பேர் இருந்தால் அப்போது 25 நாளைக்குள்ளே அந்த கேஸ் ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு இமிடியேட்டாக புக் பண்ணணுன்னு இருந்தோம். இப்போ அது முடியாது. ஸோ மக்கள்கிட்ட பதட்டம் இருக்குது. புக் பண்ண போகிறாங்க அவங்க, இல்லைங்க 25 எதுலேருந்து 25 days எப்போ உங்களுக்கு சப்ளை பண்ணணும் அதுக்கப்புறத்துலேருந்து 25 days தான். ஸோ மற்றபடி அப்போ என்ன பண்ணணும், 2 பேர் இருக்கிற குடும்பம்லாம் 40 நாள் 45 நாள்லாம் வருது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி யூசேஜ், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. ஸோ இப்போ இந்த குடும்பம் அவங்களுக்கு எப்போ 25 நாளைக்கு எனக்கு பத்தாது உடனே புக் பண்ணணும், இன்னி தேதிக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் இந்த மாதிரி இது கொண்டு வந்து எதனால அப்படின்னா கேஸ் தட்டுப்பாடு, அது உண்மை. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஸ்டோரேஜ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு டேங்க்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டு இந்த 25 daysக்கு அப்புறம் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் முன்னாடி உங்கள் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லிங்க இந்த எலக்ட்ரிக் இது அந்த அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் அதுக்கு இதெல்லாம். ஸோ என்ன பண்ணுங்க, எதெல்லாம் நீங்கள் கேஸ் மூலம் பண்ண முடியுமோ அது பண்ணணும்.